நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை ஒழித்துவிட்டால் எல்லாம் செய்துவிடலாம் என்று எண்ணுகின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்வி திட்டம் என்பது பழைய ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை நினைவுபடுத்துகிறது. சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை விரும்பாத ஆளுநரும் இருக்கிறார். நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. PMஸ்ரீ திட்டம் மூலமாக சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் கொண்ட மும்மொழி மொழி திட்டத்தை கொண்டுவர முயற்சி என கோவில்பட்டியில் நடைபெற்ற தனியார் சந்தை கால்கோள் விழாவில் கலந்து கொண்டு சபாநாயகர் அப்பாவு பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே திட்டக்குளத்தில் தனியார் தினசரி சந்தை அமைப்பதற்கான கால்கோள் விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துணை வியாபார பெருங்குடி மக்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள பொதுமக்களே, பெரியோர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் மிக சிரமப்பட்டு பல்வேறு இன்னல் சிக்கல்களுக்கு உள்ளிட்டு அதையெல்லாம் கடந்து இன்று இந்த காய்கறி மார்க்கெட் தொடங்கப்படுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எப்பவுமே தொழில் பெருகுவதை நாம் வரவேற்கதான் வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிற தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொடங்கப்பட வேண்டும், எல்லா மாவட்டத்திலும் தொடங்கப்பட வேண்டும், எல்லா வட்டாரத்திலும். அதாவது ஒரு பகுதி முன்னேறக்கூடாது, பரவலான ஒரு முன்னேற்றம் தமிழகம் எங்கும் காணப்பட வேண்டும் என்று அதிக சிரத்தை எடுத்து வருகிறார்கள். தொழில் நிறுவனங்கள் பல்வேறு தொழில்களை தொடங்கி வைக்கிறது. இதுவரைக்கும் நம்ம 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு இங்க இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வந்திருக்குது. அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு மார்க்கெட், சின்ன மார்க்கெட், அவ்வளவுதான். ஆகவே சிறிய மார்க்கெட்டு, உழைப்பால் உயரக்கூடியவர்கள் நீங்க எல்லாம் நம்ம 3 மணிக்கு நல்ல தூக்கத்துல இருப்பீங்க. ஆனா அவங்க 3 மணிக்கு இங்க கடை திறந்து ஆகணும். நீங்க 5 மணி கடை வரதா இருந்தா அவங்க 3 மணிக்கு எழுப்பி கடையை தயார் பண்ணாதான் திறக்க முடியும். ஆகவே உழைக்கக்கூடிய ஒரு வியாபார பெருங்குடி மக்கள் தான் இதை தொடங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் வெற்றி பெற முடிஞ்சது. எல்லாருமே உழைப்பாளிகள், கடுமையான உழைக்கக்கூடியவர்கள். வியாபாரம் செய்யற இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பொண்ணுங்க வந்து சொல்லுது வியாபாரம் செய்யறேன்னா வேணான்றாங்க மாப்பிள்ளை. ஏன்னா ரிஸ்க் அதிகமா. சனி நேரம் லீவு கிடையாது. அவர் சாயங்காலம் என்னை கடைத்தெரு கூட்டு போக மாட்டாரு, பீச்சுக்கு கூட்டு போக மாட்டாரு, அவர் கடன் கிடப்பாரு அப்படின்னு. ஆனா அந்த வியாபாரத்துல எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். உறுதியான ஒரு லாபம், நிச்சயமான லாபம். நாம 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஆகவே அந்த அளவுக்கு இருக்கிறத வந்து இப்பொழுது புரியாததுனால, புரிதல் இல்லாதனால சிலர் வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆனா ரிஸ்க் எடுக்கும் போது நிச்சயமாக ரிஸ்க் சாப்பிட முடியும் அப்படின்ற முடியல. நம்மளுடைய வியாபாரிகள் அத்தனை உழைக்கக்கூடியவர்கள். ஆகவே நிச்சயமாக இந்த சந்தை வந்து ஓராண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. தற்காலிக ஒரு கடை அமைப்பில் ஓராண்டு காலமாக நடைபெற்று வருகிற சந்தை தான் இன்னைக்கு வந்து நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்காக இன்னைக்கு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அதே போல சட்டப்படி அத்துணை அனுமதியும் பெற்றுதான் இன்று இன்னைக்கு சந்தை தொடங்கப்படுகிறது. எல்லா அனுமதியும் அதுதான் 1 வருஷம் ஆனது காரணம். 1 வருஷமாக அவர்கள் எல்லாமே முறைப்படி அனுமதி வாங்கிதான் இந்த சந்தை தொடங்கப்படுகிறது. சும்மா விவரம் அறியாதவர்களா இல்ல யாரோடைய தூண்டுதல் பேர்ல சிலர் வந்து பேசிட்டு இருக்கலாம். அதே மாதிரி இவர்களுடைய இந்த பஸ் ஸ்டாண்ட்ல புதிய சந்தை அமைப்பது கூட இந்த சந்தை உருவாக ஒரு காரணம்னு சொல்லலாம். அதனால அவர் சந்தை கட்டி முடிச்சு வருகின்ற 15ஆம் தேதி நகராட்சி சார்பில் நம்முடைய நகராட்சி அமைச்சர் திரு K.N. நேரு அவர்களும் கனிமொழியக்கா அவர்களும் வந்து திறக்க வராங்க. மாலை 5 மணிக்கு அந்த நிகழ்ச்சி. அது கட்டி முடிக்க 2 வருஷம் ஆயிட்டு, அதுக்குள்ள இந்த இது 1 வருஷமா நமக்கு தொடங்கிடுச்சு. அதனால அவங்க நகராட்சி செஞ்ச காரியம் கூட தொழிலாளருடைய ஒரு தொழில் பெருக்கத்துக்கு அடித்தளம் விட்டதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அதே போல இந்த வியாபார போட்டி என்பது தொடங்க விடக்கூடாது என்பது எல்லா இடத்திலும் உள்ள ஒரு சிறு ஒரு குழப்பங்கள், சிறு ஒரு தூண்டுதல்கள் தான், வேற ஒண்ணும் இல்ல.
தூத்துக்குடியில இப்படி ஒரு சந்தை உருவாக்கணும்னு சொல்லி கட்டணம் கட்டி கோடிக்கணக்கில் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு சந்தை திறக்கப்படாமலே 5 வருஷம் இருக்கு, தொடர்ந்தும் நடத்தப்படாமல் இருக்கு. அவ்வளவு இடைஞ்சல்கள் யாரால தருதுன்னா போட்டி வியாபாரிகளால் தரப்படுகிறது. ஆனாலும் இந்த நீங்க பல்வேறு சிரமத்துக்கு இடையில மிக லகுவாக, மிக சாதுரியமாக, மிக நல்ல முறையில ஓராண்டு காலம் பொறுமையாக இருந்து நீங்க தொடங்கியிருக்கீங்க. அதனால நம்முடைய இந்த நிர்வாகத்து காமராஜர் காய்கறி அங்காடிய நிர்வாக பொறுப்பில் இருக்கவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். என்னைக்குமே உங்களுடைய வியாபாரம் பெருகுவதிலும் மென்மேலும் வளர்வதிலும் இந்த அரசு உங்களோடு உடன் இருக்கும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எடப்பாடியார் ஆட்சியில வியாபாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைஞ்சல்களை நான் ஞாபகப்படுத்தி ஆகணும். ஏன்னா 4 வருஷம் ஆச்சு, நிறைய பேருக்கு மறந்துருக்கும். 9:45 வந்து காவல்துறை எல்லாம் வந்து கடையாட நிற்பான். சால்னா நிறைய இருக்கும், பொரோட்டா போட்டு வச்சிருப்பாங்க, தூக்கி சால்னா தெருவில் கொட்டுவாங்க. கொட்டிட்டு கடை அடையா 10 மணிக்கு நான் அடைச்சு ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு அடக்குமுறை இருந்தது வியாபாரிகளுக்கு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனடியாக காவல்துறைக்கு உத்தரவு, வியாபாரிகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது, 12 மணி வரைக்கும் அவங்க வியாபாரம் செய்யலாம், இடைஞ்சல் பண்ணக்கூடாது என்பதுதான் முதலமைச்சர் வாய்மொழியாக இட்ட உத்தரவு. அந்த உத்தரவு இன்னைக்கு சுதந்திரமா தூத்துக்குடி நகரா இருக்கட்டும், கோயில்பட்டி நகரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம தொழில் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆகவே உழைக்கக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது, உழைப்பால் உயர்வோம் என்பதை கொள்கையை கொண்டு நேரம் கருதாது, பொருள் கருதாது, உழைப்பு கருதாது, தன்னுடைய உடல்நிலை கருதாது உழைக்கக்கூடிய மக்கள். ஆகவே உங்களுக்கு என்றைக்கும் என்னுடைய முதலமைச்சருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல சில்லறை வியாபாரம் உண்டு, மொத்த வியாபாரம் உண்டு. ஆகவே இந்த பகுதியே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். இன்னைக்கு கால்கோல் நட்டிருக்காங்க. இப்பவே நிறைய பேர் ஒரு வருஷத்துல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்க உள்ள வாகன போக்குவரத்து, வியாபாரிகள் வர்றது போறது, இனி அங்க ஒரு பஸ் நின்று செல்லும், பஸ் நிறுத்தம் உண்டாகும், அது ஒரு டீ கடை வரும், ஒரு பெட்டி கடை வரும், எல்லாமே இவ்வாறு சுற்று வட்டாரமே ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நிலையில இந்த தொழில் இங்க உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக இங்க சுற்று உள்ள மக்களுக்கு சில்லறைய வியாபாரம் இருக்கிறதுனால நீங்க குறைஞ்ச விலையில உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். போட்டியோடு இருக்கிறதுனால பொருள் விலையும் ஏறாது. ஆகவே நமக்கும் நல்ல லாபம், பொதுமக்களுக்கும் அங்க ஒரு சந்தை, நகராட்சியில இங்க ஒரு சந்தை, அப்போ பொருள் நமக்கு நியாயமான விலையில கிடைக்கும். ஆகவே இந்த சந்தை வருவது பொதுமக்களுக்கும் நல்லது, வியாபாரம் பெருகும், பொருளாதாரத்துக்கும் நல்லது. நல்ல முறையில் இந்த சந்தை தொடங்கப்பட்டது, மென்மேல வளர்ச்சி அடையுங்கள். எப்படி நீங்கள் ஒற்றுமையாக இந்த காரியத்தை ஆற்றினீர்களோ அது போல தொடர்ச்சியாக ஒற்றுமையே பலம் என்பதை கையில் கொண்டு ஒற்றுமையாக வென்றெடுப்போம். மென்மேல வளர்ச்சி அடையட்டும். நன்றி, வணக்கம். ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சியிலும் காமராஜர் காய்கறி அங்காடி விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு விலை அந்த அளவுக்கு ஒப்பீட்டளவில் பார்த்தால் போதுமான விலை நிர்ணயம் கிடைக்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. இவையெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிரச்சனை, ஏதோ நம் பகுதியில் இருக்கின்ற பிரச்சனை அல்ல. ஒரு ஒப்பீட்டளவில் சொன்னால் சைனாவில் கூட எனக்கு தெரிந்த அளவில் 112 பொருட்களுக்கு, விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். அவ்வாறு ஓரளவுக்கு விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும், அதற்கு குறையாமல் விலை இருக்க வேண்டும். பல நாடுகள்ல என்ன செய்யறாங்கன்னா, நாட்டை முழுமையா அந்த மண்ணை பரிசோதனை பண்ணுவாங்க, எந்தெந்த பகுதியில என்ன பயிரிடலாம் ஒட்டுமொத்தமா அரசே, அதாவது இந்திய நாடுனா இந்திய நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக காய்கறி தேவை என்ன, உணவு தேவை என்ன, யார் யார் எங்கெங்க எந்த விவசாயம் பண்ணணும், விலை நிர்ணயம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணணும், அதுதான் டெல்லியில கேட்டுட்டு இருக்காங்க. அதை செய்வாங்கன்னு எல்லாரும் நம்ம நம்புவோம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மற்ற நாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த தலைவர் கலைஞர் கட்டணம் இல்லாத இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு இந்தியாவில் தந்தவர் இன்றும் கிட்டத்தட்ட 24 லட்சம் பம்பு செட் விவசாயிகள் அதில் பயனடைந்தார்கள். இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு 2 லட்சம் பேர்களுக்கு இலவச மின்சாரம் இணைப்புகள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு விவசாயிகளை நேசிக்கின்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினால் விவசாயம் நடைபெறுகின்றது. மறைந்த தலைவர் கலைஞர் பொறுப்பேற்றவுடன் கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேற்பட்ட பணத்தை விவசாய கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்து
விவசாயிகள் வாழ்வில் ஒளியேற்றியவர் நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியில் இன்றைய முதல்வர் அவர்களும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அவர்களே அதை மதிப்பு கூட்டு ஆக செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நெல் என்றால் நல்ல அப்படியே ரைஸ் மில்ல அவங்களே வச்சு ரைஸ் மில்ல வச்சு அரைச்சு நெல் ஒரு கோட்டை நெல் ஒரு 2300 ரூபாய் 400 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. விவசாய கூலிகள் அதிகப்பட்டது. இப்ப எங்க ஊர்ல 700 ரூபாய் ஒரு விவசாய கூலி ஒருவருக்கு 700 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். அவர் 3 நாள் வேலைக்கு போனா 2 மூட நெல் வாங்கிடுவாரு. 30 நாள் வேலைக்கு போனா 20 மூட நெல் வாங்கிடுவாரு. விவசாயிகளுடைய நிலம் கொஞ்சம் பரிதாபம். எதுக்காக விவசாயிகளை பற்றி சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னா, நீங்கள் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுகின்ற பொருட்களை இந்த காமராஜர் காய்கறி அங்காடிக்கு தான் கொண்டு வருவார்கள். மனிதாபிமானத்தோடு அவர்களை நடத்த வேண்டும் என்று அவர் உற்பத்தி செய்யவில்லை என்றால் நமக்கு யாருமே உயிரோடு வாழ முடியாது. அவர்கள் உற்பத்தி செய்யணும். அந்த விவசாய நிலையை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. 67 ஒப்பிட்டு பார்க்கும் போது விளை பொருட்களுக்கு நியாயமான விலை இல்லையோ என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் விவசாய வீட்டு திருமணத்துக்கு போவேன். நிறைய நகை போட்டு அந்த அம்மா ஒரு போட்டோ எடுப்பாங்க. மறுநாள் காலையிலே ராத்திரிக்குள்ள என்ன சொல்லுவானோ அந்த விவசாயி தெரியல, அவளை நகையை வாங்கி காலையிலே கொண்டு அட வச்சிருவோம். மறு வீட்டுக்கு போயிட்டோம்னா மாமியார் வீடுகள் வர்றதுக்கு கூட நகை இருக்காது. அந்த அளவுக்கு தான் அவனுடைய நிலமா பரிதாபமா இருக்கு. கொஞ்சம் அப்படி மழை வெள்ள வறட்சி வருதுன்னா ஒரு போர் முடங்கி யாராவது சொல்லி விட்டுட்டா அந்த தாலி கொடி தான் எனக்கு தெரியும். என்னமா செய்ய முடியும், பயிர் வாடுது, கொஞ்சம் கலத்தி தான் போர் போட்டுருவோம், அதனால கிணறு எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு விவசாயிகளுடைய நிலை கொஞ்சம் பரிதாபமாட்டு தான் இருக்கு. ரொம்ப வேதனையோடு தான் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றார்கள். ஆகவே வியாபாரிகளாகிய நீங்கள், வியாபாரிகள் சந்தைக்கு வருகின்றவர்களும் விவசாயிகளுக்காக வாதாடி போராடி நல்ல விலைக்கு விவசாயிகளுக்கு விற்று கொடுத்து அதிலிருந்து உங்களுடைய கமிஷனாக உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கின்ற அந்த கூலியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மற்ற பணியோடு இந்த அரசு விவசாயிகளுக்கு என்ன தேவையோ செய்கின்றது. அதைத்தான் நம்முடைய கீதாமாட்ட சொன்ன உடனே கீதாமா ஒண்ணு இல்லைன்னு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்தவங்க எல்லாம் இது திட்டக்குளத்துல இது நடக்குமா நடக்காதா, மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் சொல்றேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் தொலைபேசியில ஒரு தொடர்பு சொன்னேன். ஐயா இவங்களை 135 பேரும் 135 தனி ஆளுநர் நினைக்காங்க. நான் பிறந்தது முதல் இதுவரை அந்த காய்கறி சந்தையில் தான் அந்த வியாபாரத்தை செய்து வருகிறார். இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். விவசாயிக்கு முன்பணம் கொடுத்திருப்பாரு, சரக்கு எடுத்திருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. ஒரே நிமிஷத்துல 135 பேரையும் இதோட முடிஞ்சு நீ போன்னு சொல்லிட்டா தலையை வெட்டி போட்டுட்டு நீ போன்னு சொன்ன மாதிரி அது அர்த்தம். அப்படி பண்ணக்கூடாது. அவர் பிரச்சனைய நான் கீதாமாட்ட சொல்லியிருக்கேன். கீதாமா பேசுவாங்க. அதுபடி நல்ல முயற்சி பண்ணி பண்ணுங்க. ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு எதிரான மார்க்கெட் இல்ல, இந்த பகுதி விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த மார்க்கெட் அமைந்தது என்றுதான் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளும். அந்த மார்க்கெட்டுக்கும் இந்த மார்க்கெட்டும் இருக்கிறனால தான் எப்படி தேவர் திருமான் மார்க்கெட்ல ரேட் என்ன, கத்திரிக்காய் காமராஜர் மார்க்கெட்ல ரேட் என்ன, அப்ப இங்க என்ன ரேட் வச்சாங்க, அண்ணன் என்ன ரேட் வச்சாங்க. இது இந்த பகுதிக்கு தேவை. இது உண்மையிலேயே சொல்றேன், வியாபாரிகளுக்கான இந்த மார்க்கெட் இல்ல, இது விவசாயிகளுக்கான மார்க்கெட். இந்த பகுதி விவசாயிகளுடைய வளம் பெறுவதற்காக அற்புதமாக இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள். விவசாயிகளுக்கு மட்டுமல்ல வியாபாரிகளுக்கும் நம்முடைய சகோதரி கீதா சொன்னது போன்று ஒரு சாமானிய டீ கடை வைத்திருக்கிறது கூட அவனுடைய கருத்தை கேட்டு தெரிந்து அவருக்கு என்ன உதவி செய்வோம் அதை செய்கின்ற அரசாங்க செயல்படுகின்ற அரசு. அதே போல தாய்மார்கள் தான் நிறைய வந்திருக்கீங்க. தாய்மார்கள் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கணவனையும் விட்டு கொடுக்காமல், குடும்ப கௌரவத்தையும் விட்டுக் கொடுக்காமல், எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தாலும் தாங்கி செயல்படுவது தாய்மார்கள். ஆகவேதான் இன்றைய முதல்வர்
நாள் ஒன்றுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் தாய்மார்கள் நகர பேருந்திலே பயணித்தால் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்ற வாய்ப்பை பெற்றவர். ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த பாகுபாடும் இல்லை. தமிழன் என்று சொன்னால் உடனடியாக பெண் என்றால் நீ கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்றார். வெளிநாட்டு பெண்மணிகள் நகர பேருந்திலே ஏறி அமர்ந்து கொண்டு டிக்கெட் எடுப்பதற்கு பணத்தை எடுத்தால் இது இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநிலம், இங்கு ஒரு முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கின்றார், பெண்களிடம் கட்டணம் வாங்க மாட்டார் என்றவுடன் அந்த நாடு வரைக்கும் பிரான்ஸ் நாட்டில் அந்த அம்மா சொல்லி இப்படி ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு. நம்முடைய சமூகம் படித்தால் தான் முன்னேற என்பதை உணர்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியில் திறந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் வழியில் வந்து இன்று காலை சிற்றுண்டி திட்டத்தை தந்து 20 லட்சம் மாணவ மாணவிகள் காலை சிற்றுண்டி கைப்பற்றி படிக்கின்றார்கள். 12 படித்து முடித்த பின் பட்டம் படிப்பதற்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு. எங்களுக்கு கிடையாதான்னு பையங்க கேட்டாங்க. நவ புதல்வர் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய். அரசு பள்ளி தானா, எங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளி எல்லாம் எந்த பள்ளியில் படித்தாலும் நீங்கள் எல்லாம் மேற்படிப்பு பட்டப்படிப்பு முடியும் வரை 1000 ரூபாய் தருகிறேன் என்ற திட்டத்தையும் தந்து நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பண்ணுகின்றார்கள். நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்களும் ஒரு புதிய கல்விக் கொள்கையை இப்போது கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் 3, 5, 8 வகுப்புகளுக்கு தேர்வு எழுதி தேர்விலே வெற்றி பெறவில்லை என்றால் அந்த மாணவன் அழகு ராஜா காய்கறி கடை இருந்தால் அவர் 3வது வகுப்புல அவர் மகன் ஃபெயில் ஆயிட்டா அழகு ராஜா கூட காய்கறி கடைக்கு போனோம். ஒரு தூய்மை பணியாளர் ஒரு பெண்மணி இருந்தா அவருடைய பையன் 5வது வகுப்புல ஃபெயில் ஆயிட்டான்னா அவங்க அம்மாவோட தூய்மை பணிக்கு போனோம். 8வது வகுப்புல ஒரு மாணவன் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் சவரத்தையும் நாங்க பக்கத்துல விவசாயிகள் உற்பத்தி செய்யற காய்கறிகளை அங்கதான் கொண்டு போவோம். கத்திரிக்காய், சினியாரக்காய், அப்படி என்னென்ன பழ வகைகள், தக்காளி போன்ற பொருட்கள் எல்லாம் கொண்டு போனோம்னா நாங்க நேரே வடசேரி சந்தைக்கு தான் கொண்டு போவோம். அங்க போனவங்களுக்கு தெரியும், டவல் எடுப்பாங்க, டவல் உள்ள கை போட்டுக்கிடுவாங்க, இடையில ஒரு புரோக்கர் இருப்பாங்க, இன்னொரு வியாபாரி இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து இப்படி கை போட்டுக்கிட்டு அந்த கையில என்ன பாசம் பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன விலை பிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாம அவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி இதான் விலைன்னு சொல்லிடுவாங்க. நாங்க இங்க இருந்து கத்திரிக்காய 25 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து பறிச்சு சிறந்து அங்க கொண்டு போய் சேர்த்து அந்த சாக்கு கூட மீறி வராது. அப்படியெல்லாம் நடந்த சம்பவங்களும் நாங்க பார்த்துருக்காங்க. அங்க நிறைய திருவண்ணாமலை வியாபாரிகள் வருவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் 100 ரூபாய் பொருள் 500 ரூபாய்க்கு விற்கும். அது மட்டும்தான் செய்தியாகும். ஆக ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் என்ன செய்யறதே செய்ய முடியாத அளவுக்கு விவசாயம் தான் தெரியும், அதை செய்ததை கொண்டு போட்டிருக்கோம். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்துதான் நாங்க ஒரு முயற்சி பண்ணி காவல் கிளத்துல ஒரு காமராஜ் மாவட்டம், ஏன்னா எல்லாமே நம்ம ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து தான் பொருட்கள் போகுது. இங்க ஒரு மார்க்கெட் ஆரம்பிப்பு சொல்லி இங்க ஆரம்பிச்சோம். கடுமையான முயற்சி தான். அந்த கிருஷ்ணராஜாவுடைய தந்தை மாடசாமி இருந்தார், அவர் தான் நம்ம முயற்சி பண்ணி நானும் முயற்சி பண்ணி அந்த கடையை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு டிரான்சாக்சன் நடக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் நேரடியாக அங்க கொண்டு வந்து பொருட்களை விற்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட் ஆட்டு வந்துட்டு. அதே போல நார்வேல இருந்த அந்த நகர்மன்ற வடசேரி மார்க்கெட்டுக்கு இணையாக என்று சொல்ல மாட்டேன், நம்முடைய தென் மாவட்டத்திலே மிகப்பெரிய அளவில் இப்போது ஒரு நண்பர் சொன்னது போன்று அப்தா மார்க்கெட்டும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வடிவமைத்து தனியார்கள் தான் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2-3 மாநிலத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் அங்க வந்து விற்பனையாகி வியாபாரிகளும் வந்து வாங்கிட்டு போறாங்க. அதே போலதான் நம்ம தம்பி கருணா அவர்களுக்கு ஒரு சின்ன ஆதங்கம் இருந்தது. நம்ம நகர்மன்ற கடையிலே இருந்திருக்கலாம, எல்லா வசதிகளையும் நானும் அக்கா கீதாக்காவும் கனியம்மாவும் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்ற பிறகும் நீங்க அதை விட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தம்பி கருணா சொன்னாங்க. நான் அதை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுல என்ன அப்படின்னா, ஒரு நகர்மன்றத்துக்கோ அல்லது பேரூராட்சிக்கு சொந்தமான அரசு சந்தை இருக்குமானால் அந்த சந்தையை புதிதாக நவீனமாக கட்ட வேண்டும் என்றால் அரசு நிதி கொடுக்கும். அதன் அடிப்படையில்
கடைகளுக்கு வாடகை அவர்கள் பிக்ஸ் பண்ணும்போது அரசு ஒரு நிர்ணயம் செய்யும், இந்த அளவுக்கு தான் நீங்க நிர்ணயம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று. அதுவும் 7 ரூபா யார் வேணாலும் வாங்கிடுங்க அப்படிப்பாங்க. யாராவது கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஏற்கனவே இருந்த 150 பேருக்கும் எதிராட்டு கடை அப்படியே வாங்கிட்டா பல 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டா நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு வந்திருக்கலாம். இப்ப நாங்க வள்ளியூர்ல ஒரு ஏற்பாடு பண்ணோம். பேரூராட்சிக்கு சொந்தமான ஒரு சந்தை, தினசரி சந்தை, காய்கறி சந்தை. கிட்டத்தட்ட 135 பேர் அதுல இருந்தாங்க. இதே போல பணம் வந்துட்டு கட்டடம் கட்டணும், அவர்களை எப்படி காலி செய்யணும் அப்படின்னு பிரச்சனை ஏற்பட்ட போது நான் தான் ஒவ்வொருவர்களாண்டு கொஞ்சம் பேர்களை அழைத்து பேசி, நகர்மன்ற தலைவர் உட்பட எல்லாருமா இருந்து பேசி என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க பலவிதமான கருத்துக்கள் சொல்லும் போது நான் ஒரு யோசனை சொன்னேன். தம்பி, எம்எல்ஏ ஃபண்ட்ல இந்த பக்கத்துல ஒரு டெம்பரரி ஷெட்டு போட்டு தந்திருந்தேன். 135 பேர் அங்க வந்திருக்கேன். ஒரு குடத்துள்ள 135 நம்பரை எழுதி உள்ள போட்டிருந்தேன். அதை நல்லா குலுக்கி போடுறத நீங்க ஒவ்வொன்றா எடுத்துட்டு போயிரு. அங்க 135 கடையிலையும் பழைய கடையில போய் உட்கார்ந்துங்க. கடை கட்டி முடிஞ்ச உடனே 135 பேருக்கும் இதே போல சீட்டு தகவலை நீ எடுத்துட்டு 222 கடை கட்ட போறோம். நீ 135 கடையில உட்கார்ந்துங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அரசு மினிமமா என்ன ரேட்டு பிக்ஸ் பண்ணுதோ அந்த ரேட்டுக்கு தந்துருந்தேன், மீதி கடையை ஏலம் விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் மகிழ்ச்சி ஆட்டு. அதே போல தற்காலிக கடைக்கும் போயிட்டாங்க. இப்ப கடை வேலை முடிஞ்சு நம்முடைய மாண்புக்கு இன்றைய முதல்வர் அவர்களுடைய திருக்கரத்தினால் கடந்த 7ஆம் தேதி அந்த கடை திறக்கப்பட்டிருக்கின்றது. 135 பேருக்கும் கடைகள், மீதி கடைகள் தான் ஏலம் விட்டுருக்கு. அப்படி அன்னைக்கு கூடி பேசி ஒரு நம்பகத்தன்மை உருவாகி இருக்குமானால் நிச்சயமாட்டு இவர்களும் பேர்க்க மாட்டார்களோ என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் பரவாயில்லை. தேவர் திருமகன் பெயரில் ஒரு நகர்வராட்சிக்கு சொந்தமான ஒரு தினசரி சந்தையும் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் திட்டக்குளத்திலே இந்த காய்கறி அங்காடி வந்திருப்பது இன்னும் எனக்கு பெருமையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் கடை வச்சிருக்கீங்க என்னென்னலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது இன்னும் வளரும், இடம் நிறைய வச்சிருக்காங்க. நம்முடைய கீதாமா இதுக்கு என்னென்ன அரசு அனுமதி உண்டோ அனைத்து அனுமதிகளையும் அவர்கள் வாங்கி கொடுத்து இன்னைக்கு அளிக்க நாட்டப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே கட்டி முடிக்கப்பட்டு இது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும். நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விவசாயிகளுடைய நிலை கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. விவசாயிகளுடைய நிலை, உற்பத்தி பொருட்களுக்கு சரியா விலை இல்லை. டெல்லியில நீண்ட காலமாக விவசாயிகள் எங்களுக்கு விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்தார்கள் கேட்காங்க, வேற ஒண்ணும் செய்யல. ஆனால் டெல்லியில தான் எல்லா இந்தியாவுடைய உச்சபட்ச முதல்வர், நம்ம பாரத பிரதமர், ஜனாதிபதி உட்பட எல்லோரும் அங்கதான் இருக்காங்க. கூப்பிட்டு பேசணும், அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. காரணம் 1967க்கு முன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பொண்ணு தங்கம் 100 ரூபாய். ஒரு சி மற்றும் டி பிரிவு பணியாளர் இருக்காங்க தம்பி, காவலர் தம்பிக்கு 100 ரூபாய் தான் சம்பளம். ஒரு வாத்தியாருக்கு சம்பளம் 100 ரூபாய் தான். சி மற்றும் டி பிரிவு சம்பளம் 100 ரூபாய். ஒரு பொண்ணு தங்கம் 100 ரூபாய். ஒரு கோட்டை நெல் என்பார்கள் 112 படி 2 சாக்கு நெல்லை கொண்டு போனா அதுவும் 100 ரூபாய். அப்போ ஒரு கோட்டை நெல்லை வித்தா ஒரு பொண்ணு தங்கம் வாங்கிடுவாரு. ஒரு மாதம் முழுவதும் வேலை பார்த்தா ஒரு காவலரோ ஒரு அரசு ஊழியரோ அல்லது ஆசிரியரோ சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் 100 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறிச்சு. தங்கம் 60,000 ரூபாய் என்று நான் எண்ணுகின்றேன். அதே போல சம்பளங்களும் காவலர்களுக்கு குறைந்தபட்சம் 20. அப்படியே உங்க தாய் தோப்பன் தொழிலுக்கு நீங்க போனா 2 லட்சம் ரூபாய் உனக்கு வட்டி இல்லாமல் தருகிறேன் என்று சொன்னால் நியாயமா நீங்க தான் சொல்லணும். நம்முடைய முதல்வர் சொல்றாரு, நீ 3ஆம் கிளாஸ் என் பிள்ளை செய்யலாம்னா இன்னொரு வருஷம் படிக்க வச்சு அவனை மிகப்பெரிய விஞ்ஞானியாக பட்டதாரியாக ஆக்குவேன் என்று சொல்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழைய ராஜாஜி கொள்கைக்கு குலக்கல்வி திட்டத்துக்கு போவா. எங்க அப்பா பனையர்னா நான் பனையரை போகணும்னு சொன்னாங்க. அதைத்தான் நம்முடைய முதல்வர் அது தவறு,
எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏழை வீட்டு பிள்ளை, கூலி வேலை செய்கின்ற வீட்டு பிள்ளை படிப்பிலே தேர்ச்சி பெறுவதற்கு சற்று சுணக்கம் ஏற்பட்டாலும் நாங்கள் பயிற்சி கொடுத்து நாங்கள் அவர்களை படிக்க வைக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதுதான் புதிய கல்விக் கொள்கை. அதிலே நம்மளை ஒத்துக்கொள்ளவில்லை என்ற காரணத்தால் ஒருங்கிணைந்த கல்விக்காக ஆண்டுக்கு 5230 கோடி ரூபாய்க்கு மேல் தர வேண்டிய பணம் தரல. அதுல 60 ரூபா ஒரு டீச்சருக்கு சம்பளம், அந்த வகையில மட்டும் 60 ரூபா அவங்க தருவாங்க, நம்ம 40 ரூபா நம்முடைய முதல்வர் கொடுப்பாங்க. அந்த 60 ரூபாயை நிறுத்திட்டாங்க. ஏன்னா நீ புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போடல, 3வது ஃபெயில் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாங்க அப்படின்னு சொன்னா அது நியாயம் இல்லை, அது தர்மமும் இல்லை. ஆகவேதான் நம்ம என்ன சொல்றோம், அதுல கையெழுத்து போட மாட்டோம். அதுல கையெழுத்து போடுவதற்கும் 2018 கொண்டு வந்த ஒருங்கிணைந்த சமக்கிர சிக்ஷா அபியான் சொல்லுவாங்க, அனைவருக்கும் கல்வி கொடுக்கின்ற அந்த திட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப 2401 கோடி ரூபாயை தரல. நம்முடைய முதல்வர் கஷ்டப்படுத்தாங்க. அதே போல இப்போ ஒரு PM ஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் 16,000 பள்ளிக்கூடத்தை எடுக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 500-1000 பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிடுவாங்க. எப்படி பள்ளிக்கூடம்னா அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சது நம்ம, எல்லா கட்டடம் கட்டது, சம்பளம் கொடுக்கிறது எல்லாமே நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த 500 பள்ளிக்கூடத்தை எடுத்து தமிழை நிப்பாட்டி இங்க இந்தியும் இங்கிலீஷும் படிக்க மும்மொழி திட்டம்னு சொல்லி சமஸ்கிருதம், இந்தி, தமிழ், இந்தி, ஆங்கிலம் இதை படி அப்படின்னு சொல்றாங்க. மும்மொழி திட்டம்னு சொல்றாங்க. முதன்மையானது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துல இந்தியாவில் பேசுறவங்க மொத்தமே ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. நமக்கு தெரியாத மந்திரத்தை ஓத வருவாங்கல்ல, அதுதான் அந்த சமஸ்கிருதம். 50,000 பேருக்கு தெரியும். அதுக்கு நீ அதை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தி, அண்ணா ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே சொல்லிட்டாரு, இந்தி தான் நிறைய பேர் பேசுறாங்க, அதனால இந்தி தான் தேசிய மொழி என்றவுடன் அவர் சொன்னார், காகம் நிறைய இருக்கு, மயில் கொஞ்சம் தான் இருக்கு, தேசிய பறவை மயில் தான் வச்சிருக்கமே தவிர காக்கு பண்ணி வைக்கல. அதனால தமிழை நீங்கள் தேசிய மொழியா வைக்கும் போது ஒரு மொழி இல்ல பல மொழிகளை வைங்க, இந்தி மட்டும் என்று சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அப்ப நமக்கு தொடர்ந்து தென் மாநிலத்துல நம்ம எதுக்கிறதுல முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், கேரளா, இப்படி நாடுகள் தான் அதை கடுமையா எதிர்க்கிறோம். எதிர்க்காத நாடுகளுக்கு நீங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். குஜராத்துக்கு போனா குஜராத் அழிந்து விட்டது, அங்கே இந்தி தான் இருக்கின்றது. ஒரிசாவுக்கு சென்றால் ஒரியா மொழி அழிந்து விட்டது, அங்கு இந்தி மட்டும்தான் இருக்கின்றது. மகாராஷ்டிராவுக்கு சென்றால் மராட்டியம் அழிந்து விட்டது, அங்கு இந்தி தான் இருக்கு. கர்நாடகத்துக்கு சென்றால் கன்னட மொழியை அழிந்து விட்டது, அங்கு இந்தி தான் இருக்கின்றது. அதுபோல் தமிழ் இன்று நேற்று தோன்றிய மொழி அல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலம் தோன்றி முன் தோன்றிய வாழுடன் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்று சொல்லி தமிழுக்கு பெருமை உண்டு. இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி, வெளிநாடுகளில் ஆட்சி மொழி, தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி, இந்தியாவில் தமிழ் ஆட்சி மொழி அல்ல. ஆனால் கனடாவில் தமிழ் ஆட்சி மொழி, இலங்கையிலே தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூரிலே தமிழ் ஆட்சி மொழி, மொரிஷியாவிலே ஆட்சி மொழி, மலேசியாவிலே 2வது மொழி என்று சொல்லி இந்தியாவில் தோன்றிய மொழி, வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி. உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் ஒன்று இன்னும் அழியாமல் இருப்பது அந்த தமிழ் மொழிதான். ஆகவே தமிழ் மொழியில் தான் அவ்வளவு இலக்கியங்கள், இலக்கணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இது அவர்களுக்கு கண்ணை உறுத்துகின்ற காரணத்தினால் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை ஒழித்து விட்டால் எல்லாம் செய்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அந்த வழியில் தான் சட்டமன்றத்துக்கு வந்தாலும் தமிழ் தாய் பாடுவதையே விரும்பாத ஆளுநர்களும் இருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் வருத்தமாகத்தான் இருக்கின்றது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகவே இந்த அளவில் நெருக்கடிகள் இருந்தாலும் இன்றைய முதல்வர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாய்மார்களுக்கெல்லாம் கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டம் பல பேர் விடுபட்டிருக்கும். அவர்களுக்கும் நம்முடைய மாண்புக்கு துணை முதல்வர் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே 3 மாதங்களில் விடுபட்டவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்த துணை முதல்வருக்கும் உங்கள் சார்பாக நான் நெஞ்சார மனமாற நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காய்கறி அங்காடியானது மிகச் சிறப்பாக வளர வேண்டும்.
இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க இன்னும் இதை நீங்கள் உருவாக்கலாம். நாங்கெல்லாம் யாரோ ஆரம்பிச்சு நீங்க இதை வந்து நடத்துக்கிறத விட நீங்களே ஆர்வத்தோடு வந்து இந்த இடத்தை வாங்கி நாங்களே செய்யறோம்னு சொல்லி நீங்க வந்திருக்கும் போது நிச்சயமாட்டு உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த உழைப்பின் மூலம் உங்களுக்கு மட்டும் பலன் இருக்காது, இந்த பகுதிக்கு கொண்டு வருகின்ற விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படும். இந்த பகுதியும் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே எப்போதும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய காய்கனி அங்காடியோடு நம்முடைய முதல்வர் இருக்கின்றார். அதற்கு துணையாக நம்முடைய கீதாம்மா உங்களுக்கு என்று இருப்பார்கள் என்று அனுபவபூர்வமாக நீங்கள் பயன்படுத்தி வந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதுபோல் என் தம்பி கருணா அவர்களும், இது நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அல்ல, இப்போது கோயில்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட திட்டக்குளம் ஊராட்சியில் இருந்தாலும் மிக விரைவிலேயே நகராட்சிக்கு வர இருக்கின்றது. இவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கடமை தம்பி கருணாவுக்கு இருக்கின்றது. ஆகவே இது மாநகராட்சியாக வந்தாலும் அந்த பகுதிக்குள்ள வந்தாலும் வளர்ச்சி வரும்போது வளர்ந்து கொண்டேதான் வர வேண்டுமே தவிர வளர்ச்சியை யாராலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு எப்போது நாம் முயற்சி செய்யக்கூடாது. வளர்கிறவர்களை வளர்வதற்கு தலையெடுத்து உரமிட்டு அவர்களை வளர்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு மனிதனாக நாம் வாழ்வதுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய எண்ணமும் சிந்தனையும். அந்த வழியில் என் தம்பி கருணாவும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். யாரும் உங்களுக்கு சிரமப்பட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். சிரமம் அல்ல, சரியான வழி தெரியாமல் அடைந்தீர்கள். சரியான வழியை அப்பாவு கீதாவிடம் காண்பித்துக் கொண்டு கீதா உங்களுக்கு சரியான வழியை காட்டி சரியாக நடத்திருக்கிறார். நீங்கள் எப்போதும் கீதாவும் கருணாவும் உங்க கூட தான் இருக்கிறாங்க. மாற்று சிந்தனை இல்ல. முருகேசன் என்று எண்ணுகின்றேன், சேர்மன் ஒன்றிய சேர்மன் அவர் தானா? அவரும் நீங்கள் எல்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டேன். நல்ல வரவேற்பை தந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சாத மனமான நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கொஞ்சம் விரிஞ்சு நின்றுவாங்களே எல்லாரும் பின்னால வாங்க